வந்து இந்த புண்ணிய பூமியை கட்டி அரசாலும் என்னுடைய தந்தையே உங்களுடைய மகன் சிவமணியை வாழ்த்துங்களப்பா. சிவமணி வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்துகிறேன் மகனே. நீ கை கொடுக்கலாமா? கை கொடுக்கலாமா? நீ கை எங்க வச்சிருந்தா? வாயில வச்சிருந்தாங்க. போட்டு கசக்கணும் இல்லையா? யாராச்சா கை கொடுங்க வச்சா ஆச்சு நாட்டு கை கொடுத்தேன். சந்தேகம் நீ எங்க போய் படிச்சுட்டு வந்த? வெளிநாட்டு படிச்சுட்டு வந்தியா? வெளியே எவ்வளவு கிலோ விக்குது? வெளிநாட்டுலயா? வெளியோட விலை தங்கத்தோட விலை கேட்கலாம். அதை விட்டுட்டு வள்ளிக்கிழங்கோட விலை கேட்கிறடா. கிலோ 100 ரூபாய் விக்கிறாங்க, 200 ரூபாய் விக்கிறாங்க. அதனால வாங்க முடியாது. அதனால தான் எவ்வளவு ரேட்? அங்க 4 கிலோ கொடுக்குறாங்களா? அவங்க வாங்கிட்டு இங்க வித்துறேன். 4 கிலோ விலைக்கு இங்க கொண்டு வந்தாங்க. 1 கிலோ 500 ரூபாய் விக்கணும். வெளிநாட்டு ஃபர்ஸ்ட் வந்துக்கிறேன். ஆமா எல்லா படி ஃபர்ஸ்ட். எல்லா படிப்பையும் படிச்சிட்டேன். படிச்சது மட்டும் கிடையாதா? எத்தனை வித்தைகளை கத்து வந்திருக்கேன். வித்தையா? ஆமாண்டா. வெளிநாட்டுல இருந்து வால் பயிற்சி, நெல் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மந்திரம், தந்திரம் எல்லாத்தையும் நான் வெளிநாட்டுல தெரியுமா? என்னடா சந்தேகம் மந்திரம் பத்தியா? அது நம்மளுக்கு தந்தத்தை மட்டும் செய்தி காமிச்சுன்னா வெளிநாடு சென்று நல்லா பட்டப்படலாம் படிச்சு வந்து நான் நம்புவேன். வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா படிச்சு ஒத்துக்குவேன். ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்க மாட்டோம். பஸ் ஸ்டாண்டு போறீங்கன்னு தான் நான் தந்திரத்தை செய்து காட்டாதா நாங்க நம்புவோம். ஒத்துக்க மாட்டேங்க. படி நான் படிக்கல. ஆமா எங்களுக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணுமா? அது எப்படி செய்யணும்? கண்ணை கட்டின்னு செய்யணும். கண்ணை கட்டினா அது பேர் தந்திரம். அது பேர் என்ன தெரியுமா? கண் கட்டு வித்தை. நான் செய்யறது உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. நீ தான் கட்டி. அதுக்கு பேர் தானே கண் கட்டு வித்தை. ஆனா ஏன் கண்ணையே நான் கட்டிங்கன்னா நான் எப்படி செய்யறது? அதான் எனக்கு கண்ணு தெரியாது. இல்ல இல்ல அப்படி செஞ்சாதான் தந்திரம். நீங்க கத்துன்னு வந்தீங்க பட்ட படிப்புலாம் படிச்சீங்க. இல்ல நாங்க நம்பவே மாட்டோம். என்ன பங்காளியா கண்ணடிக்கிறேன். நான் கண்ணடிக்கிறேன். டேய் நான் கண்ணடினா கண்ணு தெரியாதா இல்லன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஏய் நான் கண்ணு கட்டினா எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். ஆமா எனக்கு தான் தெரியும். இப்ப இவன் கண்ணு கட்டுறேன். கண்ணு கட்ட பாத்து
தெரியல தெரியல. டேய் உன் கண்ணை கட்டுறேன். தெரியுதா? தெரியுது. இருட்டா இருட்டா தெரியுது. டேய் நீங்க ரெண்டு பேரும் என் கூடவே இருக்கீங்க. தெரிஞ்சாலும் தெரியலன்னு சொல்லுவீங்க. சரி. நல்ல தம்பி ஒரு தம்பி கூப்பிடு. அந்த தம்பி கண்ணை யானோ கட்டு. பட்டு ஓடா பாப்பா. ஏந்து வாடா பட்டுங்க. வாங்க நீ ஏந்து வாமா பட்டுங்க. ஏந்து ஏந்து ஓடா. ஏந்து வாங்க யானோ தெரா. வாடா நீ வாடா. பலே வந்தா பாடி கட்டி பையனே. சீனிவாசா உன் கண்ணை நான் கட்ட போறேன். கண்ணு தெரியுதா இல்லன்னு பட்டுன்னு சொல்லணும். இல்ல இல்ல கண்ணு டேய் அவன் பாருங்க. சரிமா டேய் டேய் அவன் சீனிவாசன கண்ணை கட்டினேன். சீனிவாசன் கண்ணை கட்டினேன். அவனுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டான். எனக்கு இப்பவும் கண்ணு தெரியல. உங்க ரெண்டு பேரும் கண்ணை கட்டினேன். சீனிவாசன் கண்ணை கட்டினேன். அவருக்கும் தெரியல. என் கண்ணை கட்டினேன். உங்களுக்கு தெரியாது. இப்போ கண்ணு தெரியாம தான் நான் நீங்க சொல்ற வேலையை செய்ய போறேன். அதுதான் தந்திரம். தந்திரம். டேய் எத்தனை கயிறு பாரு? 3 கயிறு. 3 துண்டு கயிறு. 3 துண்டு கயிறு வெவ்வேறு நீளத்துல இருக்கு. 3 துண்டு கயிறு வெவ்வேறு நீளத்துல இருக்கு. இந்த 3 கயிறோட மேற்பகுதி எப்படி இருக்கு? சமமா இருக்குது. மேல சமமா இருக்கு. கீழே ஈடு தாத்தியமா இருக்குது. இந்த 3 கயிறும் மேல எப்படி சமமா இருக்கோ அதே மாதிரி 3 கயிறும் கீழே சமமாகணும். ஆனா ஒண்ணு, இந்த கயிறுகளை அறுக்க கூடாது, சேர்த்து முடிச்சு போடக்கூடாது. எதையுமே செய்யாம 3 கயிறையும் சமமாக்கி காட்டணும். அதுதான் தந்திரம். சீக்கிரமா டேய் இந்த கையில முடிச்சிருக்கா? எதுவும் கிடையாது. இந்த கையில முடிச்சு அந்த கையில முடிச்சு எதுவும் கிடையாது. அந்த கையில நீ 3 முடிச்சு போடு. 3 முடிச்சு போடணுமா? ஆமா சீக்கிரமா போடு. இதோ பாறேன் போட்டா இரு. போட்டாச்சா? என்ன ஒண்ணு நிக்குது. போட்டியா? போட்டேன். 3 முடிச்சு போட எவ்வளவு நேரம் ஆச்சு? 3 நிமிஷம். 3 நிமிஷம் ஆச்சு. இதே கயிறுல இந்த கயிறுல 3 முடிச்சு போட எவ்வளவு நேரம் ஆகும்? 3 நிமிஷம் ஆகும். அவ்வளவு நேரம் ஆக கூடாது. கண்ணை மூடி கண்ணை தூர கொடுத்து உள்ள போட்டுறணும். டேய் முடிச்சவரே. டேய் முடிச்சவத பையா. முடிச்சவரா. முடிச்சவத பையா. முடிச்சவரா. அவுத்தியா? சரி ஒருத்தர்கிட்ட கயிறு கொடுத்து சுருக்கு போட சொன்னா எத்தனை கையில போடுவாங்க? 2 கையால போடு. சுருக்கு போட்டு பார்க்கலாம். போட்டேன் ராஜா போட்டேன். ஒரு 2 கையால போட்டேன். ஒரு கையால இப்படி போடணுமா சுருக்கு? பாற பையா டமிக்கியா. டேய் டேய் வாடா. அவரு சுருக்கு அவுத்துக்க. நான் எத்தனை முடிச்சு போறேனோ அதே மாதிரி நான் போற மாதிரியே முடிச்சு போற மாதிரியே முடிச்சு நான் போறேன். ஆமா இதோ போறேன். போட்டுக்க. ஒரு முடிச்சு போட்ட ஒண்ணு. ஒரு முடிச்சு போட்டுக்கியா? ரெண்டாவது முடிச்சு போட்டா. ரெண்டாவது முடிச்சு போட்டியா? போட்டா. மூணாவது முடிச்சு. மூணாவது முடிச்சு போட்டியா? போட்டா. நாலாவது முடிச்சு போட்டியா? போட்டா. அவரே இது கல்லு முச்சாவி போச்சு. கல்லு முச்சாவி வந்து போச்சு. டேய் நீ 4 முடிச்சு போட்டேன். அதே 4 முடிச்சு நான் போட்டேன். நான் விட்டமா? அவரே டேய் சரி விடு. முடிச்சு அவுத்துக்க. டேய் நான் ஒரு சுருக்கு போட்டேன். ஆமா சுருக்கு போட்டேன். இந்த சுருக்கு ஒருத்தர் கழுத்துல மாட்டி 2 பக்கம் 2 பேர் குடிச்சு என்ன ஆகும்? செத்துருவாங்க. இறந்து விடுவாங்க. அவரே அவர் கொண்டாட்டிக்கு மசூதி உள்ளவங்க 2-3 வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நாளா மேல ஒரு வஞ்சம் தானே எடுத்துக்கலாமா நீங்க? சரி டேய் இந்த கயிறை கழுத்துல மாட்டி என்ன ஆகும்? உயிரை போயிடுங்க. சரி மாட்டலாம். யாருக்கு தெரியல. சரி உன் தலையில பேனுக்குன்னு சொன்னாங்க இருக்கா? இத பாரு. தலையை பாரு. செத்து போவா. நான் பாவ மாட்டேன். நீ பாம்பா மாட்டியா பையன்? சம்பளத்தை நான் சேர்த்து வாங்கி போறேன்டா. சேர்த்து வாங்கி போறியா? காத மொத்தமா எடுத்து முடுறா. 2 பேர் சமந்தா ஒருத்த வாங்கி போயிடுவா. சரி இந்த சுருக்கு யார் கத்துல மாட்டினாலும் உயிர் போயிடும். யார் கத்துல மாட்டிட்டாலும் உயிர் போயிடும். சரி இதே சுருக்கு என் கழுத்துல நான் மாட்டிக்கிறேன். நீங்க மாட்டீங்களா? யாரு ஜெயிலுக்கு போறதா? ஜெயிலுக்கு போனா பரவாயில்ல. இருக்கிற 10 லட்சம் ரூபாய் அமௌண்ட் யாரா கொடுக்குறது? கோயிந்தா கோயிந்தா.
டேய் வேண்டாம். சொல்லுங்க டேய் 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 இந்த உங்க வீட்டுக்கு யாருக்கு நாங்க பதில் சொல்ல முடியும்? சொல்ல தேவையில்ல. யாரு திட்டு வந்தாங்க? டேய் இந்த சுருக்கு என் கத்துல நான் மாட்டேங்கிறேன். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க ஒண்ணே ஒண்ணு தான் செய்யணும். என் உயிர் போற வரைக்கும் நீங்க இருக்கணும். யோசிக்கிறீங்களா? உயிர் போல நான் போறேன். டேய் இது ஒரு நல்ல சான்ஸுங்க. டான்ஸ் மிஸ் பண்ணாத. தூக்கு போட்டு செத்தவனை தூக்கு போகும்போது பாத்துக்கிறேன். உயிரா ஆனா தூக்கு போட்டு தொங்கினவரை நான் பார்த்தது இல்லைங்க ஐயா. அதனால ஒரே ஒரு முறை தொங்குங்க ஐயா. டேய் அதை நான் பார்க்க போறேன். நீங்க தான் தொங்க விட போறீங்க. இப்ப என்ன தெரியுமா? என்ன பண்ணா? இந்த ஊர்ல என் உயிர் போச்சுன்னா போச்சா? அதுக்கு நானே பொறுப்பு. அப்படியா? ஆமா வெற்றி பேப்பரோட கையெழுத்து போட்டு தரேன். இருந்தாலும் நீங்க வெள்ளை பேப்பர்ல போடாதீங்க ஐயா. வெள்ளை பேப்பர்ல போட்டு கொடுங்க. அதான் சௌகரியமா இருக்கும். எல்லாம் ஒண்ணுதானே. டேய் டேய் செத்தவங்க தான் பாத்துருக்காங்க. ஆமா. ஆனா நேரடியா சாவறத லைவா நேரலையில நீங்க தான் எல்லாரும் பார்க்க போறாங்க. நான் சாகர வரைக்கும் இருக்கணும். பங்காளி நீ அந்த போல திரும்பி இதோ போல போட்ட யார் போல திரும்பி இதோ என்ன சாகடின்னு முடிவு பண்ணிட்டீங்க. கடைசியில நாங்க தான் செத்துருப்போம் பொழுது. டேய் இது என்னது பாரு? தண்ணி பச்சை தண்ணி. தண்ணி சாப்பிட்டீங்களா? நான் மாதிரி எனக்கு ஏத்தாளு இப்ப ஆரம்பிச்சிட்டாயா சவுகுத்துக்கா? ஓ டேய் தண்ணி இந்த பச்சை தண்ணிய தண்ணியா இதே இடத்துல ஐஸ் கட்டியா மாத்தி கொடுக்கணும். முடியாது. பங்காளி உணர முடியுமா? என்னால முடியாது. ஏன் இப்படி பண்ணா? எப்படி செய்யலாம்? நான் குடுக்கு ஒண்ணு இந்த தலையில விட்டு வாடுறேன். சரி. இல்ல யாருடைய ஃப்ரிட்ஜுக்கு தான் பாக்குறேன். எட்டு அந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு மணி நேரத்துல கட்டியா கேத்து வந்து குடுறேன். இந்த தண்ணி இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாது. அப்பனா ஃப்ரிட்ஜ் ஏத்து வந்து இங்க வச்சிரா. ஃப்ரிட்ஜ் ஏத்து வந்து இங்க வச்சிரா. ஏய் ஃப்ரிட்ஜ்ல வைக்காம இந்த தண்ணியை ஐஸ் கட்டியா மாத்தி கொடுக்கணும். வெண்ணமங்கலம் பிரிச்சுக்கிட்டு பா. ஆமா அத கொண்டாந்து இங்க வச்சிரு. ஆமா அதுவா? என்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் தண்ணி வச்சிரு. கட்டியா உருவாய். ஆமா அதான் தான். டேய் ஓ. எதையிலுமே வைக்க கூடாது. இங்கேயே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஐஸ் கட்டியா மாத்தி கொடுக்கணும். பங்காளி இதே இடத்துல ஆமா. தண்ணி எப்படி கட்டியா மாறும்? மாறத்து வாய்ப்பு இருக்குதா? ஐயா சொல்றாரு. எப்படி மாறாதா? ஏய் உங்களுக்கு அறிவு இருக்காடா? எத்து மாதிரி இல்ல உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன். பச்சை தண்ணியை ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல ஒரு அரை மணி நேரம் வச்சா தான் அது கட்டியாகும். கட்டியா மாறும். ஆனா இந்த இடத்துல கட்டியாகும் சொன்னா ஆகுமாடா? ஆகாது. ஏன் ஆகாது? கட்டியாகண்டா. ஏய் என்னடா அச்சரம்? ஏய் ஏய் அச்சா கட்டியாயி போச்சு. ஆச்சரியம் ஆச்சரியம். ஐயா நல்லா ஃபர்ஸ்ட் வந்துறாரு. தந்திரம் தந்திரம். வச்சுக்கிறாரு. ஒத்துக்கறதா இல்ல மக்களே ஒத்துக்கணும். வேலைலாம் இருக்கு. கயிறு என்கிட்ட வித்தாச்சு. என்னது? கயிறு. பால கயிறு. ஆமா. அது பால கயிறு. வேலை முடிச்சிருக்கா? எதுவுமே கிடையாது. இல்ல. டேய் ராஜா உனக்கு அறுக்க தெரியுமா? நல்லா அறுப்பேன். நான் முன்னாடி ஜாலியா இருப்பேன். நான் தான் அறுப்பேன். டப்பிங் பண்ண டேய் இத பாதி யாரடா? பாதி யாரடா? யா ஆ. அத்துட்டா. டேய் ஓ இந்த கயிறை நீ அறுத்துட்ட. அத்துட்டா. முழு கயிறு இருந்தது. துண்டா ரெண்டா போச்சு. அறுத்துட்ட. இத நான் சேர்த்து முடிச்சு போட்டுறேன். சேர்த்து முச்சு போட்டு முடிச்சு போட்டுறேன். போடுச்சு. சேர்த்து முடிச்சு போட்டா இந்த துண்டு கயிறு ரெண்டு துண்டாயிடுச்சு. ஆயிடுச்சுங்க. இந்த துண்டு கயிறு ரெண்டு துண்டு ஆயிடுச்சு. நீ அறுத்து நான் சேர்த்து முடிச்சு போட்டேன். ஆமா. ரெண்டு துண்டான கயிறு மீண்டும் முழு கயிறு ஆகுமா? அது ஆவாதுங்க. எக்காரணத்தை முன்னிட்டோம் ஆகவே ஆகாது. முழு கயிறு ஆகவே ஆகாது. ஆகாது. கையை நீட்டி கேட்டுட்டு